ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபைல்ஸ் ஏபிஐ பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு 2 இல்லைனா 3 பார்ட் சீரிஸாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம இன்புட் டைப் மூலமாக ஃபைலை சூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்ன, ஃபைல்ஸ் ஏபிஐ மூலமாக அந்த ஃபைலை எப்படி ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணலாம், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி HTML-க்கான செட்டப் நான் பண்ணி வச்சிட்டேன். பேசிக்கான HTML டெம்ப்ளேட், அதில் ஸ்டைலுக்காக டெய்ல்விண்ட் CSS யூஸ் பண்ணியிருக்கேன். ஜாவாஸ்கிரிப்ட்கான ஒரு ஃபைல் index.json கிரியேட் பண்ணி அதை நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. நம்மளால் இப்படி ஃபைலை சூஸ் பண்ணிக்க முடியும். ஜாவாஸ்கிரிப்டோட சைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைலை செலக்ட் பண்ணனா செலக்ட் ஆகாது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக இந்த சூஸ் ஃபைல் ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு அலோவ் பண்ணுவோம். இப்போ நான் ஓப்பன் கொடுத்தேன்னா அந்த ஒரு ஃபைல் செலக்ட் ஆகும். இங்கே அடிஷ்னலாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸ் என்னால் செலக்ட் பண்ண முடியுது. ஓப்பன் கொடுத்தேன்னா எனக்கு 2 ஃபைல்ஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்செப்ட்டுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும். இங்கே நம்ம ஒரு மைம் டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணணும். மைம் டைப் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நேஷ்னலி ஒரு டாக்குமெண்ட் என்ன டைப் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட்டு. ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு கீவேர்டு மாதிரி இருக்கும். அந்த வேர்டை வச்சு அது என்ன டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா text/plain அந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இதை கொடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்தேன்னா பாருங்கள், நான் அதர் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும்தான் என்னால் இதில் சூஸ் பண்ண முடியும். இதே JPG வேணும் அப்படின்னா image/jpg அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ சூஸ் ஃபைல் கொடுத்தேன்னா பாருங்கள், என்னால் JPG ஃபைல்ஸ் சூஸ் பண்ண முடியும். JPG 2 ஃபார்மேட்டில் இருக்கும், JPG, JPEGன்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இது PNG ஃபார்மேட் கொடுக்கணும்னா image/PNG. இந்த மாதிரி நிறைய மைம் டைப்ஸ் இருக்குது. பேசிக்காக யூஸ் பண்ணுற மைம் டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் நம்ம அலோவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே கமா செப்பரேட்டராக நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு PNG நம்ம அலோவ் பண்ணுறோம், image/JPG நம்ம அலோவ் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். PDF ஃபாலோ பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், application/PDF அப்படின்றது தான் அதோட மைம் டைப்பு. அதையும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்படி மல்டிபிள் டைப்ஸ் நம்ம கமா செப்பரேட்டராக கொடுத்துட்டோம்னா அந்த எல்லா டைப் ஃபைல்ஸையும் நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் போகலாம். இதை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணலாம், இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு ஐடி மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைனா கிளாஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி எப்படியாவது நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் கரெக்டாக. இங்கே நான் இப்போதைக்கு ஐடி கொடுத்துக்கிறேன், ஃபைல் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் ஃபைல் இன்புட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே document.getElementById ஆஃப் அந்த ஐடியை இங்கே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐடிக்கான HTML எலிமெண்ட் நம்ம கொடுத்துருவோம். அதை நம்ம இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நம்ம ஃபைல்ஸ் API பற்றி பார்க்கலாம். ஃபைல்ஸ் APIயில் 2-3 மெயினான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட், ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் பிளாக், ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ்க்கான சில ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரிலாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதில் மெயினாக நம்ம ஃபைல் லிஸ்ட், ஃபைல் ரீடர் இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் இன்புட் அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். console.logல இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு நான் கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா அந்த ஃபைல் இங்கே இருக்குது. இப்போ இந்த எலிமெண்ட் ஒரு இன்புட் டைப் ஃபைல் எலிமெண்ட்டாக இருக்கிறனால அதில் எக்ஸ்ட்ராவாக சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இப்போ இது .files அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைல்ஸோட லிஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு ஃபைல் இன்புட் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸை தான் ஜாவாஸ்கிரிப்டில் கொடுக்கும். நம்ம என்ன தான் அங்கே ப்ராப்பர்ட்டி மல்டிபிள் அப்படின்னு கொடுத்தா தான் மல்டிபிள் ஃபைல்ஸை நம்மளால் செலக்ட் பண்ண முடிஞ்சாலும் பை டிஃபால்ட்டாக இங்கே கிடைக்கிறது ஒரு அரே தான் கிடைக்கும். ஃபைல் லிஸ்ட் அப்படின்றது லிஸ்ட் ஆஃப் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எந்த ஃபைலையும் சூஸ் பண்ணாதனால இங்கே எம்டி ஆப்ஜெக்ட் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், லெங்த் 0ன்னு இருக்குது கரெக்டாக. இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு 2 ஃபைலை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த ஃபைல் சூஸ் பண்ணதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இப்போ HTML ஒரு ஃபைலை நம்ம சூஸ் பண்ணோன்னா ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு அது தெரியணும் அப்படின்னா இதை வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்டில் போய் டிஃபால்ட்டாக நிறைய ஈவெண்ட் லிசனர்ஸ் இருக்குது, கிளிக் இருக்குது, சேஞ்ச் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இங்கே நம்ம சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் மூலமாக இந்த இன்புட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறமா அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நம்ம இந்த ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல்ஸ் இன்புட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனரை ஆட் பண்ணுறேன். ஈவெண்ட் லிசனர் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இது .on அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்டில் இருக்கிற குளோபலான ஈவெண்ட் லிசனர்ஸோட லிஸ்ட் கிடைக்கும். இது பாருங்கள், on abort இருக்குது, on blur இருக்குது, on cancel இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதில் on changeன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. இதுக்கு இப்படி ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷனை இந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணி விடணும். அந்த ஈவெண்ட் நடக்கும்போது, சேஞ்ச் அப்படின்ற ஈவெண்ட் நடக்கும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணிக்கும். ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனை கால் பண்ணலை. ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண மாதிரி. இங்கே நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம அங்கே கொடுக்குறோம். அதுதான் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனை வேல்யூவாக கொடுக்குறோம் அப்படின்னா அது பல விதமாக பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம வேறு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி அனானிமஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியில் தனியாக ஆன் ஃபைல் இன்புட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை இங்கே இந்த மாதிரி ரெஃபரன்ஸாகவும் பாஸ் பண்ணி விட்டுலாம். பட் எல்லா இடத்துலையும் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனை அங்கே கொடுக்குறோம். இங்கே பார்த்தோம்னா நான் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன், இங்கே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கால் பண்ணலை. ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சேஞ்ச் ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நீ ட்ரிகர் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதுக்குள்ளே நான் இப்போதைக்கு ஒரு console.log மட்டும் கொடுக்குறேன். console.logல இந்த ஃபைல் இன்புட் இருக்கு இல்லையா, இது டாட் முன்னாடி பார்த்தா அதே ஃபைல்ஸ் வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கீழேயும் ஒரு console.log வச்சிருக்கோம், இங்கேயும் ஒரு console.log வச்சிருக்கோம். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல. எடுத்த உடனே console.logல ஃபைல்ஸோட லிஸ்ட் கிடச்சிருக்கு. ஆப்வியஸ்லி 0 இருக்குது. இது பாருங்கள் எந்த லைனோட console.log 6th லைனில் இருக்கிற console.log 6th லைன் இதுதான். ஸோ இந்த லைன் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. இது எதுவுமே ட்ரிகர் ஆகலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஈவென்ட் லிஸ்ட்னஸ் அந்த ஈவென்ட் நடக்கும்போது தான் அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணியே விடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபைல் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னு பாருங்கள், உள்ளே இருக்கிற console.log பிரிண்ட் ஆயிருக்கு. மீனிங் இந்த சேஞ்சுக்கான இந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணி விட்டுருக்கு. கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, அப்படி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி தான் இங்கே நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். இப்பவும் பாருங்கள், நம்ம ஒரு ஃபைல் தான் சூஸ் பண்ணோம், பட் இங்கே நமக்கு ஒரு அரே கிடச்சிருக்கு. அந்த அரேயோட டைப் என்னன்னா ஃபைல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுக்குள்ளே பாருங்கள் 0th இண்டெக்ஸில் ஃபைல் அப்படின்ற டைப்பில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த நம்ம சூஸ் பண்ண ஃபைலை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா பாருங்கள் அந்த ஃபைலை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு இருக்குது. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இங்கே மல்டிபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போவும் பாருங்கள், நான் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன், ஓப்பன் கொடுத்தா இப்போவும் எனக்கு அதே ஃபைல் லிஸ்ட் தான் கிடைக்குது. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 0th இண்டெக்ஸில் ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதான் நம்ம சூஸ் பண்ண ஃபைல். இப்போ நான் மறுபடியும் மல்டிபிளே கொடுத்துட்டு 2 ஃபைல் சூஸ் பண்ணுறேன். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு 2 ஃபைல் சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் 0th இண்டெக்ஸில் ஒரு ஃபைல், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 2 அரே வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்றுக்குள்ளேயும் நம்ம சூஸ் பண்ண ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இனி நம்ம இந்த ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது ஃபைல்ஸ் லிஸ்ட்டை கொடுக்குது இல்லையா, இதோட ஒரு வேல்யூ, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃபைலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே மல்டிபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி இந்த ஃபைலோட இன்புட் எடுத்துக்கிறது? எப்படியும் நமக்கு அரே தான் கிடைக்க போகுது. அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் தான் அது சூஸ் பண்ணியிருக்க ஃபைலாக இருக்கும். மல்டிபிள்னு கொடுக்காதனால அடுத்தடுத்த இண்டெக்ஸஸும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி அரே ப்ராக்கெட்டில் 0 நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், இங்கே இந்த மல்டிபிளை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன், ஒரு ஃபைலை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டை டேரெக்டாக நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஃபைல் அப்படின்ற டைப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா. இதெல்லாம் தான் ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டில் டிஃபால்ட்டாக நமக்கு கிடைக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். இதில் நேம் இருக்குது, சைஸ் இருக்குது, டைப் இருக்குது. இது எல்லாமே நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை கட் பண்ணி கான்ஸ்டன்ட் chosen ஃபைல் ஈக்குவல் டு அந்த ஃபைல்னு கொடுத்துட்றேன். இங்கே console.logல அந்த chosen ஃபைல் டாட் டைப் நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஒரு ஃபைலை சூஸ் பண்ணோன்னே அதோட மைம் டைப் நமக்கு கிடச்சிருச்சு. இதே நான் நேமை பாஸ் பண்ணேன்னா பாருங்கள், ஒரு ஃபைலை சூஸ் பண்ணோன்னே அந்த ஃபைலோட நேம் கிடைக்கும். இப்போ நேமை ரிமூவ் பண்ணிடுறேன், அந்த ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்படி இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் மாடிஃபைட் அப்படின்றது டைம் ஸ்டாம்பில் லாஸ்ட் அந்த ஃபைல் எப்போ மாடிஃபை பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். லாஸ்ட் மாடிஃபைட் டேட்ன்றது அதை ஒரு டேட் ஃபார்மேட்டில், ஜாவாஸ்கிரிப்ட் டேட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கும். அது இல்லாமல் நேம் இருக்குது, சைஸ் இருக்குது, டைப் இருக்குது. இந்த வெப்கிட் ரிலேட்டிவ் பார்த்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இதை பற்றி பேசிக்காக இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம். இந்த சைஸில் பார்த்தோம்னா இது பைட்ஸில் இருக்கிறனால அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஜஸ்ட் அதில் ஒன்றோட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் இந்த சைஸை நான் பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், இந்த மாதிரி பைட்ஸில் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதை எம்பிஸில் பார்க்குறோம், எத்தனை எம்பி ஆஃப் டேட்டா அந்த ஃபைலில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா பைட்டை எம்பியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பைட்டை கேபியாக கன்வெர்ட் பண்ணணும், அடுத்து கேபியை எம்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம கிடைக்கிற வேல்யூவை டிவைடட் பை 1024 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கிலோ பைட்ஸில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். எப்போவுமே 1024 பைட் சேர்ந்தால் தான் ஒரு கேபி. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். மறுபடியும் பிரிண்ட் பண்ணால் பாருங்கள் 29 கேபி இருக்குது அந்த ஃபைலுக்கு. இங்கே நான் சூஸ் பண்ணனா பாருங்கள், இங்கேயும் 13 வருதா, இங்கே அப்ராக்சிமேட்டாக காமிக்குது. பட் ஆக்சுவல் வேல்யூ 29 கேபி இருக்குது. இப்போ இது பார்த்தோம்னா 2 MB இருக்குது. இப்போ அதை சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நியர்லி 1 MBனா 1024 கேபி, இங்கே 2 MB. இப்போ நியர்லி 2048 வரணும். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச்
ரேஞ்சில் இருக்குது. இப்போ இங்கே கேபியில் நம்ம பார்த்துட்டோம். இதே எம்பியில் கன்வெர்ட் பண்ணோம்னா எகெயின் அந்த வேல்யூவை 1024 டிவைட் பண்ணால் போதும், நமக்கு எம்பியில் கிடச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த ட்ரை கேஷை சூஸ் பண்ணுறேன், நமக்கு 2 MB கிட்ட கிடச்சிருச்சு. 1.8 MB இருக்குது. இது ஜிபியில் கன்வெர்ட் பண்ணோம்னா சேம் 1024 அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் டிவைட் பண்ணோம்னா எம்பி ஜிபியாக கன்வெர்ட் ஆயிரும். இப்படி நமக்கு இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையும் நமக்கு தேவையான மாதிரி மேனிப்புலேட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி பேசிக்காக நம்ம ஃபைல்ஸில் என்னென்ன வேலிடேஷன்ஸ் பண்ணுவோம், ஜென்ரலாக ஃபைலோட டைப் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம், சில டைப் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவோம், சைஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி நம்ம சர்வருக்கு அப்லோட் பண்ணும்போது மினிமம் இந்த சைஸ் மேக்ஸிமம் இந்த சைஸ்க்குள்ளே தான் அந்த ஃபைல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட யூஸ் கேஸ்க்கு தகுந்த மாதிரி இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம வேலிடேஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த வீடியோவில் பேசிக்காக நம்ம என்னென்ன வேலிடேஷன்ஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபைல் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம ஃபைல் ரீடர் அப்படின்ற ஆப்ஜெக்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு image/pngக்கு பதிலாக text/plain அப்படின்னு சொல்லிட்டு plain text txt ஃபார்மேட் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சூஸ் ஃபைல் கொடுத்தேன்னா என்னால் டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். இனி இங்கே போயிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரீடர்னு பேர் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு நியூ ஃபைல் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இனி இந்த ரீடர் மூலமாக நம்ம ஒரு ஃபைலை ரீட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ஃபைலை இந்த ரீடருக்கு நம்ம இன்புட்டாக பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போதே இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் எந்த மெத்தட் மூலமாக ரீட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ரீடர் டாட் ரீட் ஆஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீட் ஆஸ் டெக்ஸ்ட் இருக்குது, ரீட் ஆஸ் டேட்டா யூஆர்எல் இருக்குது, ரீட் ஆஸ் அரே பஃபர் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டெக்ஸ்ட்டாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். எதை, இந்த ஃபைலை. ஸோ இந்த ஃபைலை நான் இதுக்குள்ளே இந்த மாதிரி பாஸ் பண்ணிடுறேன். இப்போ அது இந்த ஃபைலை ரீட் பண்ணிடும். இனி இந்த ரீட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஈவென்ட் ஹேண்ட்லர் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைல் ரீடருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபைலை நீ ரீட் பண்ணு, அஸ் டெக்ஸ்ட்டாக ரீட் பண்ணுன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இனி இந்த ரீடரோட ஈவென்ட் லிஸ்னஸ் மூலமாக அதை நம்ம ரீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ரீடர் டாட் சொல்லிட்டு ஆன்னு டைப் பண்ணனா இதில் நம்ம யூஸ் பண்ண முடிகிற ஈவென்ட் லிஸ்னஸ் நமக்கு இருக்கும். ஆன் எரர் இருக்குது, ஆன் லோடு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதில் நம்ம ஆன் லோடை ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஆன் லோடுக்கு மேலே பண்ண மாதிரி நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அந்த டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை அது லோட் ஆன உடனே கால் பண்ணி விட்டுரும். இங்கே நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபைலை பாஸ் பண்ண உடனே அந்த லோட் பண்ணணும், லோட் பண்ண உடனே இந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ இதுக்கு நான் இங்கே ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போவும் நம்ம ரெஃபரன்ஸ் தான் கொடுக்குறோம், அதுதான் கால் பண்ணிக்கும் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு console.logல ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த ரீடர் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ரீடர் டாட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்துட்டு எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னா பாருங்கள் அதுக்குள்ளே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் லோரம் தான் கொடுத்துருந்தேன், அதான் வந்திருக்கு பாருங்கள். 11th லைனில் இருக்கிற console.log நமக்கு பிரிண்ட் ஆயிடும். டிப்பிக்கலி இது ஓகே, பட் எல்லா இடங்கள்லையும் இது கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி ஆன் லோடுக்கு ரெடியாக நம்ம வச்சுருந்தா தான் நம்ம ஃபைலை பாஸ் பண்ணும்போது அது இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணிவிடும். இப்போ மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டிலேஸ் இருக்குது, ஏதாவது ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த டெஃபினிஷன் கொடுத்து வச்சுருந்தா தான் இந்த ஃபங்க்ஷன் அவைலபிளாக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. ஸோ டிப்பிக்கலி பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா இதை ஃபைல் ரீடருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இங்கே கொடுக்குறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீடர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி என்னென்ன ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கேயே கொடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் லோட் ஸ்டார்ட் இருக்குது, ரீடர் டாட் ஆன் லோட் எண்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் நம்ம இங்கேயே டெஃபினிஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மட்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே console.logல ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்ததுக்கு எண்டட்னு கொடுத்துக்கலாம். ஆன் லோடுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலி ரீட் பண்ணுற கண்டென்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவ் கொடுத்துட்றேன். இங்கே நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன், ஃபைலை சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஈவெண்ட் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. ஆன் லோட் ஸ்டார்டட் தான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆயிருக்கு, அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆயிருது. அதுக்கப்புறமா லோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆயிருக்கு. அப்புறமா எண்டட்ன்ற ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் லிஸ்னஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் அப்படின்ற டைப்னால ஈஸியாக அந்த கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு PNG ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், image/pngன்னு கொடுக்குறேன். நான் சேவ் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து ஒரு PNG ஃபைலை சூஸ் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, இப்போவும் அது என்ன பண்ணுது, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டாக அதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இது ஒரு PNG ஃபார்மேட்டில் இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்ட்ட நம்ம ரிசல்ட் பார்க்குறோம். ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்டாக ரீடபுளாக இருக்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் இந்த ரீட் ஆஸ் டெக்ஸ்ட்டால் ரீட் பண்ண முடியும். மற்றது எல்லாத்தையும் ரீட் பண்ணாலும் அது மூலமாக ஆக்ஷனபுளாக எந்த ப்ராசஸும் நம்மளால் பண்ண முடியாது. இப்படி தான் நம்ம
நம்ம ஃபைலை ரீட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நீங்கள் ஃபைல் லிஸ்ட் அண்ட் ஃபைல் ரீடரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த ஃபைல் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இனி ஃபைல் டேட்டா அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செட்டப் மூலமாக நம்ம ஃபெச் API கால் பண்ணி நம்ம பேக் எண்டுக்கு இந்த ஃபைலை அனுப்பி விட்டுற முடியும். பேக் எண்டில் அந்த ஃபைலை ரிசீவ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஃபைல் வேலிடேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.